ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். நம்ம நிகழ்ச்சியில் இந்த ஆண்குறி எழுச்சியின்மை தொடர்பாகவும் ஆண்மை குறைவு தொடர்பாகவும் பல்வேறு தரப்பட்ட காணொளி பதிவுகளை பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் கல்யாணம் முடிஞ்சிருக்கும். பார்த்தா எப்போ பார்த்தாலும் போய் குப்பரை படுத்துட்டு கிடப்பான். சரிங்களா? எப்போ பார்த்தாலும் படுத்தே கிடப்பான், தூங்கியே கிடப்பான். ஆனால் செய்ய வேண்டியதை ஒழுங்காக செய்ய மாட்டான். இதில் உங்களுக்கு என்னங்கிறது புரிஞ்சிருக்கும். சரிங்களா? இது ஏன் நடக்குது, எப்படி நடக்குதுங்கிற ஒரு தியரட்டிக்கலான ஒரு வீடியோ தான். அதனால் மற்றது மாதிரி இந்த ப்ராடக்ட் இதுகளில் மாதிரி டெமோவுக்கு வீடியோ கிடையாது. இது ஏன் நடக்குது, இது எப்படி சரி பண்ணலாம் எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆமாம், இது கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இது ஏன் நடக்குது என்னங்கிற காரணங்கள் தெரிய ஆரம்பிக்கும். வழக்கம் போல் நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். பொதுவாக கல்யாணம் முடிக்கிறதுக்காக ஆளாக பறப்பான். நல்லா ரொம்ப இது பண்ணி அந்த பொண்ணு இந்த பொண்ணு சில திருமண மேட்ரிமானிகளில் சில வேண்டுகள்லாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நகைச்சுவையாக வரும். சரிங்களா? இப்படியெல்லாம் செஞ்சு கல்யாணம் முடிச்சுட்டு பெரிய டிஜே பார்ட்டி வைப்பாங்க, பெரிய ஃபங்க்ஷன் வைப்பான், ரிசப்ஷன் வைப்பான். அங்கே ரிசப்ஷன், இங்கே ரிசப்ஷன், ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட், போஸ்ட் வெட்டிங் ஃபோட்டோ ஷூட், என்னென்னமோ நடக்கும். இதையெல்லாம் நான் குறை சொல்லலை. எல்லா மனிதர்களுக்கும் சந்தோஷமாக செய்ய வேண்டியதான். ஆனால் அங்கே நோக்கம் என்ன? உடலுறவு. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல் ஓரிரு வாரங்கள் இவர் இந்த காளமாடு கம்மங்கொள்ளையில் பாஞ்ச மாதிரி பாய்வார். அப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குப்புறப்படுத்துக்கிறோம் நம்ம ஆள். ஆமாம், அவங்க எழுப்பி இது பண்ணி கேட்டாலும் அவங்களால இவரால் பண்ண முடியாதுன்னு ஒரு காரணம் வேறு. அந்த சிந்தனை ஒரு வரகாமல் இருக்கிறது ஒரு காரணம் வேறு. இதற்கு பேர் தான் லோ லிபிடோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெடிக்கல் டேர்ம். இதுக்கு பார்க்கும் பொழுது இன்னும் பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது இருக்குது. டீப்பான மெடிக்கல் டேர்முக்குள்ளே நம்ம போக விரும்பலை. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியாது. சரிங்களா? இந்த லோ லிபிடோ எதுக்காக வருது, இதை எப்படி ஆரம்பத்திலே சரி செய்யலாம்? சரிங்களா? அதுலேயும் சிலவனுக்கு வச்சோன்னா குழந்தை பிறந்துடும். அப்போ இன்னும் அவனுக்கு ஒரு சந்தோஷமாக அதோடு படுத்துக்குருவான். ஏன்டா நம்ம வேலை பகுதியாக குறைஞ்சிருச்சு, நீ நம்ம செய்ய வேண்டியது கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் போய் இது பண்ணிக்கிறோம். அப்போ இது எப்படி நம்ம சரி செய்வது, எப்படி என்ன பண்ணுவது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த லோ லிபிடோ வருவதற்கான காரணங்கள் நம்ம ஆரம்ப காலம் முதற்கொண்டு ஒரு கட்டுப்பாடான ஒழுங்கமைந்த ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்ததுனால என்னன்னு கேட்டிங்கன்னா, திருமணத்திற்கு பிறகு தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருந்தாலும், அதற்கு முன்பாகவே இவன் பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்து, அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவித்து, படம், நோட்டு, ஸ்டில் என்னென்னத்தையோ பார்த்து என்னான்னு கேட்டிங்கன்னா ஓரளவு அதை தெளிஞ்சு ப்ராக்டிக்கல் செஷனுக்காக வெயிட் பண்ணி இருக்கும் பொழுது என்னாகுன்னு கேட்டிங்கன்னா, அப்போவே சுய இன்பத்தின் மூலமாக உயிரோட்டமான செமன் செல்களை டேமேஜ் பண்ணி போயிடும். சரிங்களா? அதே நேரம் அதிகப்படியான இந்த டெஸ்டோஸ்டரானுடைய இது குறைய ஆரம்பிச்சிடும். ஆமாம், ஆனால் அது அவனுக்கு தெரியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்போ ரெகுலர் உடல் உறவு பண்ணணுங்கிற தேவைகள் இல்லை. என்றைக்காவது ஒரு நாள் வாரத்தில் 2 முறை 3 முறை அப்படி இருந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, திருமணம் முடிந்த பிறகு என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கு கிடச்சிருச்சு. ஆமாம், கையை மூடி வச்சிட்ருக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு எல்லாமே தெரியும். கையை திறந்து பார்த்துட்டோம்னா என்ன ஆகும்? ஒன்றும் இல்லை சார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சமத்துவ மனநிலைக்கு போயிடுவான். எல்லாமே அப்படித்தான், அது ஆண் பெண் எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கிற மாதிரியான ஒரு இதில் போனோன்னே என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் இயற்கையாகவே அந்த கொஞ்சம் இது வர ஆரம்பிச்சிடும். அதாவது ஒரு ஃபுல்ஃபில்னஸ், திருப்தியாக ஆரம்பிச்சிடும். மனசு போலியாக திருப்தியப்படைய ஆரம்பிச்சிடும். நம்ம தான் இது பண்ணிட்டோமே இத்தனை நாள் இது பண்ணி, அதாவது நீண்ட இருட்டு இருந்தாலும் ஒரு லைட்டு பொருத்தி வச்சிட்டோம்னா அந்த இருட்டு மறைஞ்சு போயிடும். அதே மாதிரி எத்தனை வருஷம் கல்யாணம் ஆகாமல் இருந்தாலும்
ஒரு நாள் கல்யாணம் பண்ணிட்டான்னா அதற்கான இது வந்து அவனுக்கு வந்து அந்த வேட்கை வந்து குறைந்து போய்விடும். அப்போ இந்த மாதிரியான இதுகள்லாம் வந்து அவன் பண்ணி முடித்த பிறகு என்னன்னு கேட்டிங்கன்னா, அடுத்து வந்து அந்த லிபிடோ வந்து லோ லிபிடோ வந்து வர ஆரம்பிச்சிடும். அதாவது லோ செக்ஸுவல் டிசையர் வந்து வர ஆரம்பிச்சிடும். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அதே நேரத்தில் வந்து இயற்கையான முறையில் ஒரு சில பலகீனம் வந்து வர ஆரம்பிச்சிடும். இதைத்தான் அவங்க வந்து என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, எப்போ பார்த்தாலும் சோர்ந்து போய் படுத்துக்கிறது. அப்படி பண்ணாலும் சும்மா வந்து பண்ணிவிட்டு அப்புறம் பண்ணிவிட்டு படுக்க ஆரம்பிச்சுக்கிறது. இதனாலேயே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, தம்பதிகளிலே நாளாக நாளாக சலிப்புத்தன்மை, வெறுப்பு வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். நீங்கள் உங்களுக்கு என்ன கடமைகள் இருந்தாலும் சரி, சம்பாத்தி பண்ணுறது இந்த மாதிரியானது இருந்தாலும், உங்களால் முறையாக தாம்பத்தியம் பண்ண முடியலை என்றாலும், திருப்திப்படுத்தப்பட முடியவில்லை என்றாலும், உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு சில பாதிப்புகளை உண்டு பண்ணி கொடுக்க போயிடும். சோசியல் ரீதியாகவும் சரி, குடும்ப ரீதியாகவும் சரி. சரி, இந்த பிரச்சனை இருக்குது சார், ஆமாம், இது என்ன பண்ணலாம்? ஆமாம், கொஞ்சம் 40-45 வயசில் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை, நம்ம அதுவும் பிரச்சனை தான். பட்டு ஓரளவு நம்ம அதை டேக் கேராக போய்க்கலாம், டேக் இட் ஈஸி பாலிசியாக போய்க்கலாம். பட்டு சின்ன வயசில் வரும்பொழுது நம்ம வந்து இதை எப்படி சரி செய்வது, இந்த லோ லிபிடோ பிரச்சனையை வந்து எப்படி சரி செய்வதுன்னு பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து நல்ல திடகாத்திரமான உணவுகள் வந்து எடுத்துக்கணும். ஆரம்ப கட்டத்தில் வந்து இதை வந்து நம்ம வந்து இந்த ஃபிசிக்கல் ஒர்க்கு இல்லாதனால என்னன்னு, அதாவது உடல் உறவு செய்யக்கூடிய அந்த ஒர்க்கு இல்லாதனால என்னன்னு கேட்டிங்கன்னா, உடம்பு அதுக்கு தகுந்த மாதிரியான விட்டமின்ஸை வந்து எடுத்துக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, பண்ணும் பொழுது அது வந்து உடம்பு வந்து சில நேரம் வந்து நீங்கள் உற்பத்தியும் குறைஞ்சி போயிடும். அப்போ நம்ம அது வந்து செயற்கையாக எடுத்துக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. அந்த காலத்தில் வந்து ஒரு பாரசீகர் இதில் வந்து என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, புலாவ் செய்வாங்க. இந்த புலாவில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, கேரட்டை வச்சு தான் அவங்க அந்த புலாவ் செய்வாங்க. புலாவை ப்ளஸ் அனிமல்ஸோட மீட்டை வச்சு பண்ணுவாங்க. அப்படி வரும் பொழுது அவர்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு உற்சாகமாகவும் கொஞ்சம் வந்து செக்ஸுவல் எனர்ஜெட்டிக்காகவும் அவங்க வந்து காணப்பட்டாங்க. போர் புரிகிறதாக இருக்கட்டும், உடல் உறவு பண்ணக்கூடியதாக இருக்கட்டும். இதற்கு வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, கார்னிட்டிடின்கிற ஒரு முக்கியமான ஒரு விட்டமின் வந்து இப்போ பற்றாக்குறையாக போயிடுது. சரிங்களா? அது வந்து எதில் வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கேரட் அந்த மாதிரியான பொருட்களை வந்து அதிகமாக காணப்படுது. சரிங்களா? அதாவது முழுக்க முழுக்க 10% இருக்காது. இப்போ கத்திரிக்காய், வெண்டைக்காய், கொத்தவரங்காய் இதுகளை பார்த்து அனிமல்ஸ் மீட்டு இதுகளை கம்பேர் பண்ணதை காட்டிலும் இதில் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குது. அதனால தான் அதை தெரிஞ்சு கொண்ட பாரசீகர் அந்த மாதிரியான அரபு நாட்டு இதில் வந்து அந்த புலாவில் வந்து அதை வந்து அவங்க வந்து பயன்படுத்தினாங்க. அப்படி வரும்பொழுது இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் வந்து கார்னிட்டின் வந்து ஃபுட் சப்ளிமெண்ட்டாகவே கிடைக்க ஆரம்பிக்குது. சரிங்களா? இந்த ஃபுட் சப்ளிமெண்ட்டாகவே கிடைக்க ஆரம்பிக்குது. அதே நேரத்தில் வந்து இது எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த இடுப்பு பலகீனம் இந்த மாதிரியான இது இதெல்லாம் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே நேரம் வந்து விட்டமின் இ சம்மந்தப்பட்ட பொருட்கள் வந்து அதிகமாக எடுத்துக்கொள்ள ஆரம்பிக்க வேண்டும். கொஞ்சம் ஃபேட்டு சம்மந்தப்பட்ட பொருட்களும் நம்ம வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். ஃபேட்டு அதாவது துண்டு போட்ட மீன்கள் சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரியான ஒரு இது. புளுஃபின் டுனான்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, சூறை மீன், கேரை மீன் சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரியான மீன்கள், பாறை மீன்களில் வந்து இந்த டிஹெச்ஏ சொல்லக்கூடிய கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும். அப்படி ஒன்று பார்க்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாகவே அந்த காமத்தன்மையை வந்து தூண்ட ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் வந்து இந்த உணவு மட்டும்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. நீங்கள் வந்து இப்போ நம்ம கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலன்கள் அப்படிங்கிற மாதிரியே இந்த ஐம்புலன்களையும் நம்ம வந்து செக்ஸுவல் திங்கிங்கை வந்து தாட்டு நினைவுகளாகவோ ஒரு ரீடிங்காகவோ ஒரு வீடியோவாக பார்க்கும் பொழுது வந்து அது வந்து இன்னும் கொஞ்சம் தூண்ட ஆரம்பிக்கும். பொதுவாக ஒரு குறிப்பிட்ட இதில் உடல் உறவில் பண்ணும்பொழுது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு பார்ட்னருடைய தேவைகள் முடிஞ்ச பிறகு அவங்க வந்து சலிப்புத்தன்மை ஏற்பட்டுவிடும். சரிங்களா? அப்போ வந்து அவங்க வந்து ஒரு மாற்றான ஒரு வீடியோவோ ஒரு இதோ இன்னொரு பார்ட்னருடைய ஃபோட்டோவோ இந்த மாதிரியான இது பார்க்கும் பொழுது அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு தூண்ட ஆரம்பிக்கும். சரிங்களா? அப்போ வந்து பார்க்கும் பொழுது இது வந்து தவறு தான், இருந்தாலும் நம்ம சந்தோஷமான வாழ்க்கைக்கு வந்து இது பண்ணிக்கொள்ளுவது. அதே நேரத்தில் வந்து
நல்லா வந்து கொஞ்சம் உடற்பயிற்சிகள் வந்து செய்யுங்க. அப்போ தான் அந்த மைட்டோகாண்ட்ரியலுடைய ஆக்ஷன் வந்து செல்களில் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்து உங்களுக்கு வந்து இன்னும் வந்து அந்த உடலுறவு பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து வர ஆரம்பிக்கும். சுறுசுறுப்பு தன்மை வந்து வர ஆரம்பிக்கும். அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா இப்போயும் நடைமுறையில் இருக்குது எங்கள் ஏரியா நாடு. 45 நாட்கள் வந்து மருமையனை வந்து வீட்டை விட்டு வெளியில் விட மாட்டாங்க. மீன்ஸு லோக்கலில் போயிட்டு வருவாங்க. ஆமாம், அதுக்கு தகுந்த மாதிரி உணவுகள் இந்த மாதிரியானதெல்லாம் கொடுத்து ஒரு இது பண்ணுவாங்க. இன்றைக்கி அவன் அப்படியா பண்ணுறாங்க, ஹனிமூனுக்கு போகிறான், கல்யாணம் முடிஞ்சவொன்னே ஒரு வாரம், அப்போ தான் அவனுக்கு வந்து ஊட்டமான ஒரு இது உணவுகள் தேவை. ஆனால் அதை விட்டுட்டு அவன் போய் வெளிநாட்டில் போய் இந்த ட்ரைடு ஃபுட்டு, பேக்கடு ஃபுட்டை வந்து சாப்பிட்றனால மேலும் வந்து சில சிக்கல்களுக்கு வந்து உடம்பு வந்து இதாக ஆரம்பிச்சிடும். எப்படி வயதுக்கு வந்த பெண்கள் குழந்தைகளுக்கு நம்ம எப்படி ஊட்டச்சத்துக்கள் நம்ம கொடுக்குறோம், அதே மாதிரி ஆண்களுக்கும் ஆஃப்டர் திருமணம் முடிஞ்ச பிறகு அந்த குறிப்பிட்ட கம்யூனிட்டியில் நான் பார்த்துருக்கேன், 45 நாட்கள் வரைக்கும் மாமியார் வீட்டில் வச்சு தான் அவங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க. நல்லா வந்து பிரியாணி இந்த மாதிரியான உணவுகள் வந்து கொடுத்து திடகாத்திரமாக பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் நம்ம ஆளுகளுக்கு மேரேஜ் லீவு ஒரு நாள் தான் கொடுக்குறான். அப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த வாரத்தில் வந்து ஒரு நாள் லீவை போட்டு போயிட்டு வந்து அடுத்த ஒரு வாரத்திலே நார்மலான லைஃபுக்கு வந்து பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ அலைச்சல்கள், ஹெவியான பயணங்கள் அதனால் வரும்போது இன்னும் கொஞ்சம் டெப்லெட்டேஷன் ஆகிட்டு அவங்களுக்கு வந்து மேலும் வந்து பாதிக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் அந்த இடத்துல நடக்குது. அது வந்து கொஞ்சம் நம்ம வந்து கூடுமான வரைக்கும் இயன்ற வரைக்கும் நம்ம சரி பண்ணி கொள்ள வேண்டும். சரிங்களா? நல்லா அந்த ஊட்டச்சத்தான ஒரு நாட்களில் கொடுத்து நம்ம இது பண்ணிட்டோம்னா அவங்க வந்து எப்படி பொலிக்காலைகளை எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் ஆண்களையும் மெயின்டைன் பண்ணால் தான் அந்த படுத்துக்கிட்டே கிடக்கிறது, அந்த லோ லிபிடோ, அந்த இது பண்ணாமல் இருக்கிறது அதுகெல்லாம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? நல்லா ஒரு திருப்தியான தாம்பத்திய வாழ்வை வந்து இது பண்ண ஆரம்பிச்சிடும். நான் சொன்னது நல்லா வந்து உணவு எடுத்துக்கிறங்க, உடற்பயிற்சி செய்யுங்க, நல்லா வந்து இந்த மாதிரி கார்னேட்டின் சேர்ந்த உணவுகள், விட்டமின் இ கலந்த உணவுகள், உடற்பயிற்சிகள் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இது பண்ணும் பொழுது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆற்றலாக வர ஆரம்பிக்கும். சரிங்களா? வழக்கம் போல் நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். அந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துக்கிட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.